இல்லையா ஒன்று கட்டினா நெல்ல ஒன்று கட்டினா இல்லை ஆகக்கூடிய ஒன்று கட்டினா நல்ல. நீங்க அப்ப நம்மளுக்கு தேவையான கடைசி எடுத்துறீங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப பழைய வைன் நம்பருக்கு இப்ப வர நம்பர்களுக்கு என்ன டிஃபரெண்ட், எவ்வளவு என்ன 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 வித்தியாசங்கள் இருக்கு சொல்லுங்க. பழைய இது வந்துட்டு உசரம் இல்ல, ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு பழைய ஆட்டோ வந்துட்டு கடும் பனி உள்ள இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் இதை வந்து உசர்த்தி கொஞ்சம் ஹெவியா பொடியை வந்து. அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஏறாவூரில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற விரிவாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முதல் புதுசாக வர சொல்கிறாங்க, பழமையாக சொல்கிறதான் வீடியோவில் போகலாம். அடுத்த நிற்கிறோம்டா ஏறாவூர் நிற்கிறோம். ஏறாவூரில் வந்து பார்த்தோம்னா புதுசாக அப்புறம் இந்த டிவிஎஸ் ஸ்டோர் வந்துருக்காங்க. டிவிஎஸ் ஸ்டோர் வந்துருக்காங்க. அந்த டிவிஎஸ் ஸ்டோரில் வந்து என்ன மாதிரி டிவிஎஸ் ஆட்டோக்கள் இருக்குது, என்ன கலசில் இருக்குது, என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, எத்தனை வாரண்டிஸ் கேட்குறாங்கன்ற விவரங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கலசுகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பச்சை வச்சிருக்கிறாங்க, இங்கே சிவப்பு இருக்குது, இப்போ மற்றது பச்சையும் இருக்குது. நம்ம இதை இருக்கா என்னென்னு பார்க்கலாம். தம்பி வாப்பா, இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரிலாம் படுது. தம்பி வணக்கம். 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 இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆட்டோ 2 பச்சையும் 1 சிவப்பும் பச்சை இருக்குது. இப்போ என்ன மாதிரி கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் வச்சிருக்கிறீங்க? இப்போ இதுல வந்து 4 கலர்ஸ் வரும். 4 கலர்ஸ் இருக்கு. பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ கிரீன். இப்போ கைவசம் வந்து உங்கள்ட்ட 2 தான் இருக்கு. இல்லாட்டி என்ன விளக்கம்? கைவசம் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. ஸ்டாக்ஸ் வந்து அப்படி எடுக்கிறியா இருந்தா புக்கிங் பண்ணி தான் இருக்கு. புக்கிங் பண்ணி எடுக்கணும். அப்ப நீங்க புக்கிங் சொன்னா இப்ப எனக்கு இப்ப கருப்பு கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் இப்ப கருப்பு கலர்ஸ் எடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி எடுக்கணும்? உங்களுக்கு கருப்பு வேணும்னு சொன்னா இப்ப வந்துட்டு உங்களோட அட்வான்ஸ் வந்து ஒரு 1 கட்டிட்டு 50 கட்டிட்டு அட்வான்ஸை புக் பண்ணு. புக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இப்ப இன்றைக்கு ஆர்டர் போட்டோம்னு சொன்னா ஒரு எப்படியும் குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர்ல இப்படி எடுத்துடலாம். ஒரு கிலோமீட்டர் எடுத்துறீங்க. என்ன ஒரு 50 கட்டும், 1 லட்சமா 50 கட்டும், 50 இல்லையா ஒன்று கட்டினா நெல்ல ஒன்று கட்டினா இல்லை ஆகக்கூடிய ஒன்று கட்டினா நல்ல. நீங்க அப்ப நம்மளுக்கு தேவையான கடைசி எடுத்துறீங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப பழைய வைன் நம்பருக்கு இப்ப வர நம்பர்களுக்கு என்ன டிஃபரெண்ட், எவ்வளவு என்ன 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 வித்தியாசங்கள் இருக்கு சொல்லுங்க. பழைய இது வந்துட்டு உசரம் இல்ல, ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு பழைய ஆட்டோ வந்துட்டு கடும் பனி உள்ள இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் இதை வந்து உசர்த்தி கொஞ்சம் ஹெவியா பொடியை வந்து ஹெவி கொடுத்து, அடுத்து பிரேக் வந்து ஹைட்ரானிக் பிரேக். பிரேக்ல வந்து பிரேக் வந்துட்டு பம்ப் பண்ணி தான் அடிக்கும் பிரேக். இது வந்து டிஸ்க் மாதிரி அடிச்ச மாட்டிலேயே சொலிட் பிரேக். இப்ப இந்த மற்ற இந்த முன்னுக்கு இந்த லைட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி தம்பி பழைய மாடல் இருக்கு? பழைய மாடலுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டில வந்து ரேஸ் பண்ணினா தான் ஹெட்லைட் வேலை செய்யும், பவரா வேலை செய்யும். நம்ம ரேஸ் பண்ண விட்டுட்டு லைட் பத்து. இப்ப இந்த மாடலுக்கு வந்து நம்ம ரேஸ் பண்ணிடலாம். கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் அடிக்கிட்டு போட்டோம், லைட் சுவிட்சை போட்ட மாட்டிலே ஓட்டோவிலே வேலை செய்யும். மற்ற தம்பி இந்த இட வசதிகள் என்ன தம்பி இருக்குது? இந்த டேஷ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. வை நம்பருக்கு இல்ல, வை நம்பருக்கு அந்த இது இல்ல. அதுக்குள்ள வந்து ஸ்பேர் டயர் வைக்கலாம் அதுக்குள்ள. அடுத்தது கொஞ்சம் எங்கேயும் லாங் ட்ரிப் போறதா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள சாமான் வைக்கிற வாங்குற அளவுக்கு இட வசதி இருக்கு. மற்ற தகடு தன்மை இந்த மாதிரி தம்பி பழைய மாடல் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தகடு வந்து இந்த முறை அடிக்கடி வந்து கொஞ்சம் ஹெவி கூடின தகடு, பிக்கப் கூட. அடுத்து அந்த கம்பியெல்லாம் வந்துட்டு கடுமை ஸ்ட்ராங்ல அடிக்கி வச்சிருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கூட நல்ல ஒன்றரை பெரிய ஒரு ஒன்று. மற்ற தம்பி இந்த சீட்டு அமைப்புலாம் அப்படி தம்பி இருக்குது. ஆரம்பத்துல இருந்த சீட்டு எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் இதா இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லாம் ஒரு நார்மல் சீட் மாதிரி தான் இருக்கு. நேரத்துல இப்ப இந்தியாவில எல்லாம் வந்து இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஒரு சைட்ல ஒரு துண்டு மாதிரி வரும். இல்ல இந்த சீட் அளவுக்கு ஏற்ற மாதிரி துண்டு வரும். இந்த ஸ்ரீலங்காவில வந்து துண்டு போட்டு ஓடையலாம். நீங்க அந்த யூடியூப்ல அதுல வந்து டிவிஎஸ்க்கு வந்து இந்த இதோட சேர்த்தாப்புல ஒரு ஒரு சின்ன துண்டு வரும். இங்க அந்த இது வச்சு ஓடையலாம். அடுத்து வந்து பஜாஜுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்க்க போனா பஜாஜ்ல வந்து ஒரு 3 பேர் போகலாம். ஆனா டிவிஎஸ்ல வந்து ஸ்பேஸ் கூட ஒரு 4 பேர் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் இப்ப நம்ம சீட்டை குஷன் பண்ணி கணக்கு அடிக்க மாட்டோம், ஒரு 4 பேர் இடிக்கலாம். மற்ற இந்த கதர் டோர் விளக்கம் கார் லோக் இது மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஒரு சைட் டோர் ஓபன் பாருங்க, சைக்கிள்ல வந்து அழகான முறையில் ஓபன் பண்ணி எடுக்கலாம். லோக்கல் வந்து இந்த கார் மாதிரி பாருங்க, இந்த காருக்கு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது.
முதல் வந்ததெல்லாம் வீட்டுல என்ன தம்பி இப்படி வாங்கி ரைட் அந்த மாதிரி லொக் தான். தான் இப்ப நம்ம துறவுக்குள்ள மேல இந்த மேல வேற கொஞ்சம் இழுத்து துறக்க வேணும் சரிதானே பாருங்க வசதி எல்லாம் பாருங்க எவ்வளவு கம்மிட்டா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு இதெல்லாம் பாருங்க தேடெல்லாம் எல்லாம் அந்த ஹெவியான தயார் தான் அது தேடெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வசதியா இருக்குன்னு பாருங்க ஒரு அழகான முறையில இருந்து போகலாம் பின்னுக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க அழகான முறையில நிறைய பொருட்களை வச்சு கொண்டு போகலாம் பைப்பெல்லாம் சும்மா கனமான பைப் தான் அடுத்து வந்து பழைய மாடலுக்கு வந்து செட் தானே ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து பழைய மாடல்கள் ஸ்பீக்கர்கள் இல்லை இல்ல இப்ப வந்து ப்ளூடூத் செட் கொடுத்துருக்கான் ப்ளூடூத் யூஎஸ்பி கேபிள் அடிக்கிற அளவுக்கு இந்த செட் இந்த பாருங்க பாத்தீங்களா 2 ஸ்பீக்கர் இருக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த இருக்கு நம்ம போன்லயே கூட அடிச்சு எடுக்கலாம் வேணா அப்படி அடுத்து இந்த கிளாஸ் வந்து 3 லேயர் இந்த கிளாஸ் தவறுதலா ஏதாச்சும் அடிபடுமா இருந்தா கூட கிளாஸ் நொறுங்காது கிளாஸ் அப்படி பொசுங்கி அப்படி சுருங்குமே தவிர கிளாஸ் நொறுங்கி ஃபைபருக்கு பிரச்சனை ஆகாது கொஞ்சம் சேஃப்டி கூட பின்னால எஞ்சின் வசதியில கொஞ்சம் பாப்போம் என்ன மாதிரி பாத்தீங்களா எப்படி இருக்கு கடும் அண்டர் கொண்டா தான் இருக்குது இதுக்குள்ளே 2 பேர் இருந்து போகலாம் தெரியுது வசதி வாய்ப்பு எல்லாம் வந்து இதுக்கு வந்து இதுல வித்தியாசம் வந்து பின்னுக்கு இந்த டயரை சுத்தி கவர் அடிக்கிறது இப்ப மழை டைம்ல நம்ம உடம்புல தண்ணி அடிக்கும் தண்ணி அடிச்சு டைரக்ட் இன்ஜின் இந்த இதுக்குள்ளதான் அடிக்கும் பிளக்கு தான் தண்ணி அடிக்கும் பிளக்கு அடிக்காம வாரத்துக்கு தான் இதுல வந்து அந்த சைடு கவர் வச்சு அடிக்கிறீங்க அத போல இன்ஜினை சுத்தி இந்த கவர் வச்சு அடிக்கிறீங்க பிளாஸ்டிக் கவர் பாத்தீங்களா அப்படி கலர்ல இருந்தா அந்த பிளாஸ்டிக் கவரை கலட்டினது பிறகுதான் இந்த இதுல பிளக்க கலட்டி செய்யணும் பாருங்க எப்படி இப்ப எல்லாம் ஃபுல் ஷேப்பா இருக்கு மட்டும் நல்ல உயரமாக இருக்கு என்ன தம்பி உயரம் கூட இங்க வந்து இந்த உஷாரத்தான் வச்சிருக்கு பட் இது என்ன தம்பி இது என்ன சாமான் தம்பி இது ஃபில்டரா ஃபில்டர் பாருங்க ஃபில்டரா பாருங்க இப்படி வச்சிருக்காங்க பாருங்க மற்ற இது யாரெல்லாம் பெருசா வச்சிருக்காங்க யார் ஃபில்டர் பெருசா எடுத்து வச்சிருக்காங்க நம்ம தேங்கி எத்தனை தம்பி 10 பெருசா தான் இருக்கு 10 லிட்டர் அடிச்சா ஒரு கிலோ ஃபுல்லா ஓடுறீங்களா லிட்டருக்கு ஒரு 30ல இருந்து 35 வேலை செய்யும் இன்ஜின் சீசா சீசா ஆனது பிறகு சரியான லிமிட் வச்சு பார்க்கலாம் மற்றது டயர்லாம் என்ன மாதிரி டயர் விட டிப்ளஸ் தம்பி என்ன டிப்ளஸ் 4 டயரும் டிப்ளஸ் ஸ்பேர் ஒன்று வரும் எப்படி சட்டை பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா மேலதிகமான பைப்பையும் ஒன்று அடிச்சிருக்கீங்க 2 பைப்பா ஒன்று லொக்குக்கு உரியது மற்ற சப்போர்ட்டுக்குரியது பாத்தீங்களா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க கடும் ஹெவியா தேவைண்டா வைக்கலாம் இல்லாட்டி விளையாட்டுக்குனா சண்டை எடுக்கலாம் ஆனா அப்ப இருக்கட்டும் ஒண்ணுமே தேவை பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்க அதுக்குள்ளேயே பாருங்க பெரிய ஒரு கிளாப்படத்தை வச்சு கொண்டு வரலாம் அவ்வளவு ஒரு இடம் இருக்குது இதுக்குள்ள லோங்கிக்கள் போடாமன்னு சொன்னா அந்த மாதிரி சாமான வடிவா அழகா கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படித்தான் அந்த இட வசதி இருக்குது அது ஒரு பெருசா உண்டு அதை விட இவ்வளவு நல்லதுன்னு இருக்கு போல தெரியும் இட வசதிகள் பாருங்க லைட்டை போட்டு காட்டுவார் பாருங்க எவ்வளவு பவரா இருக்குன்னு பாருங்க பகல்லே இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க இரவில் எப்படி இருக்கு பாருங்க சிலருக்கு வந்து பழைய மாடலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ண வேணும் கூடிய சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி ரேஸ் பண்ண வேணும் ரேஸ் பண்ணா தான் விழுந்த சொல்றது வெளிச்சம் இருக்கு ஆனா இதை இப்ப ரேஸ் பண்ணா இதோட வெளிச்சம் ஆட்டோ ஸ்டார்ட்ல இல்ல லைட் வந்து பவரா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பவரா இருக்குன்னு இந்த பட்ட பகலே பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி வச்சு இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க இன்ஜின் ஆஃப்ல இருக்குது பாருங்க எவ்வளவு ஒரு இதா பார்த்துன்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் என்ன எல்லாம் வச்சிருக்காங்க புதுசா பாருது எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டா தான் வச்சிருக்காங்க மற்ற பார்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தம்பி நீங்க என்ன இதோட பார்ட்ஸ் வந்து இங்க இருக்கு என்னன்னு சொன்னா நம்மளோட ஏராவூர் புது பெட்ரோல் ஷெட்டுக்கு நேர லங்கா ஆட்டோமார்ட்ல வந்து டிவிஎஸ்ல எல்லா பார்ட்ஸும் இருக்கு கேமிங் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் தம்பியில கடைசியோட கான்டாக்ட் நம்பர் ஒருக்கா சொல்லுங்க 077 668 90 40 ரைட் தேவையான தம்பிமார்கள் இந்த நம்பருக்கு இருக்குது இந்த நம்பருக்கு அவருக்கு அடிச்சு அவருக்கு கூடிய நின்று கேட்டுட்டு அதுக்குரிய மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரலாம்
அவரோட கதைங்க அடிப்படை மேலே சுத்த தகவல் என்ன பண்ணுறோம் அவரோட கதைங்க கதைச்சிங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடு அவர் செய்திருக்கலாம் சரிதானே அடுத்த சந்திப்போம் நன்றியா